ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாமஸ். நாம் டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நயவஞ்சக நரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க buddies. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. ஒரு முறை அதற்கு நிறைய உணவு ஒரே வேளையில் சாப்பிட வேண்டும் என்று விரும்பிற்று. அதற்கான தருணம் எப்போது வாய்க்கப் போகிறதோ என்று காத்து கொண்டிருந்தது. மரத்தின் நடுவில் உள்ள பொந்து ஒன்றில் அது மிகவும் நல்லவனைப் போல் வசிக்க ஆரம்பித்தது. மனதிற்குள் இந்த மரத்தின் கூடு கட்ட வரும் பறவைகளின் குஞ்சுகள் பொரித்தால் குஞ்சுகளை அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்றெண்ணியது நரி. அந்த எண்ணம் வீண் போகவில்லை. 2 கழுகுகள் கணவன் மனைவியாக ஒரு நாள் அம்மரத்தடிக்கு வந்தன. மரப்பொந்தில் மிகவும் சாது மாதிரி படுத்து கிடந்த நரியை பார்த்தன. நரியாரே, நீ இம்மரத்தின் பொந்தில் எவ்வளவு நாளாக இருக்கிறாய் என்று கேட்டது ஆண் கழுகு. கழுகாரே, வாங்க, கூட யாரு, மன்னியா என்று கேட்டது. ஆமாம், நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே என்று கேட்டது. ஆமாம், இம்மரப்பொந்தில் பல வருஷங்களாக இருக்கிறேன், ஏன் கேட்கிறாய் என்று கேட்டது நரி. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்குகிறது. இம்மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலாமா என்று ஒரு ஆசை என்றது ஆண் கழுகு. ரொம்ப ராசியான மரம் இது. முன்பு கூட ஒரு பருந்து இங்கு கூடு கட்டி குஞ்சு பொரித்து சுகமாக வாழ்ந்தது என்றது நரி. ஆபத்து ஏதாவது உண்டாகுமா என்று கவலையோடு கேட்டது பெண் கழுகு. நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடைக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நாம நல்ல நண்பர்களாக இருப்போம் என்றது நரி. பிறகு மரத்தை அண்ணாந்து பார்த்து 3 கிளைகள் பிரியும் ஓர் இடத்தை சுட்டி காட்டி அங்கு கூடு கட்டி கொள்ளுங்கள், மிகவும் வசதியாக இருக்கும் என்றது. ஆண் கழுகும் பெண் கழுகும் அங்கு சென்று கூடு கட்ட ஆரம்பித்தது. ஆண் கழுகு வெளியில் இரை தேடச் செல்லும் பொழுது, என் மனைவி மட்டும் கூட்டில் இருக்கிறாள், அவளால் பறக்க முடியவில்லை, இன்றோ நாளையோ முட்டை இடப் போகிறாள், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் நரியரே என்றது. கவலைப்படாமல் போய் வாரும் நண்பரே, நான் இருக்கும் வரை எந்த ஆபத்தும் அண்டாது என்றது நரி. நமக்கு நல்ல நண்பன் கிடைத்தான் என்றெண்ணி இரை தேட பறந்து சென்றது ஆண் கழுகு. பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவை சுமாராக பெரிதானதும் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட வேண்டும் என்று நரி எண்ணிக்கொண்டிருக்க பொழுது மரத்தடியில் புதிதாக வந்தது பன்றியும் அதன் கொழு கொழு குட்டிகளும் அதன் பார்வையில் பட்டது. பன்றி குட்டிகளை சாப்பிட்டு பல நாள் பசியாறலாம் போலிருக்கிறதே என்று எண்ணிற்று நரி. மேலே கழுகு குஞ்சுகள், கீழே பன்றி குட்டிகள். பேஸ் பேஸ். நரியாரே, இந்த மரத்தடியில் நானும் என் குட்டிகளும் தங்கலாமா என்று கேட்டது அம்மா பன்றி. பேசாக தங்கலாம் என்றது நரி. எனக்கும் என் குட்டிகளுக்கும் ஏதாவது ஆபத்து வருமா நரியாரே என்று கவலையோடு கேட்டது அம்மா பன்றி. நான் இருக்கும் இடத்தில் விட்டுவிட்டாயே பன்றி. கவலைப்படாதே, நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடப்பவன், எதிரிகள் எவரையும் மரத்தருகில் அண்டவே விடமாட்டேன், நான் இருக்க பயமேன் என்றது நரி. பன்றி தன் குட்டிகளுடன் மரத்தடியில் தங்கிக் கொண்டது. நாளடைவில் மரத்தின் மேலுள்ள கூட்டில் பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. 4-5 குஞ்சுகள் இருக்கும் கத்தியபடி இருந்தன. மரத்தடியில் பன்றி குட்டிகள் கர் கர் என்று உருமியபடி உலாவிக் கொண்டிருந்தது. வந்ததற்கு இப்போது பன்றி குட்டிகள் மிகவும் பருத்திருந்தன. அம்மா பன்றியும் தான். அவைகளை எப்படி சாப்பிடலாம் என்று யோசித்த நரி ஆண் கழுகையும் பெண் கழுகையும் அழைத்தது. இதோ பாருங்கள், மரத்தடியில் இருக்கின்ற பன்றி, அது சுத்த மோசம், உங்கள் குஞ்சுகளை எப்போதாவது சாப்பிடலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது என்றது. 2 கழுகுகளும் இரை தேட கூட வெளியில் செல்லாமல் கூட்டிலுள்ள குஞ்சுகளை காவல் காக்க தொடங்கின. வெளியே எங்கும் போக பயந்தன. மேலே ஒரு முறை பார்த்துவிட்டு குட்டிகளுடன் மேய்ந்து கொண்டிருந்த பன்றியிடம் வந்தது நரி. பன்றியே, நீ உன் குட்டிகளை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கின்ற 2 கழுகுகளும் மகா பொல்லாத கழுகுகள். அவை நீ இல்லாத சமயம் உன் குட்டிகளை கொத்தி கொன்று சாப்பிடவிட நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்றது நரி. பன்றிக்கு ஒரே பயந்து போய்விட்டது. குட்டிகளை எல்லாம் தன் காலின் கீழ் அழைத்து கொண்டு மரத்தடியிலேயே இருக்க வேண்டும். குட்டிகளை தனியாக விட்டுவிட்டு போய்விடக்கூடாது
என்று எண்ணியது. கழுகுகள் சாப்பிடவா என் குட்டிகளை நான் கண் போல் வளர்க்கிறேன் என்றெண்ணிய பன்றி அதன் பிரகாரமே இருக்கவும் ஆரம்பித்தது அம்மா பன்றி. ஆண் பெண் கழுகுகளும் அம்மா பன்றியும் பன்றி குட்டிகளும் இரை தேடாததால் வாடி இளைத்து சோர்ந்து துவண்டு ஒரு நாள் எல்லாம் இருந்து போயின. நரி விரும்பியது போல் நிறைய சாப்பிட கழுகுகளும் பன்றிகளும் அதன் தந்திரத்தில் கிடைத்துவிட்டது. யார் யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்று யோசித்து நட்பு கொள்ளுதல் கழுகுகளுக்கும் பன்றிகளும் சேர்ந்து பரிதாபமாக முடிவை பார்த்தீர்களா? நல்லவர்களோடு மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும். தேங்க்யூ.